இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் கணக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ பர்சன்டேஜ் மாடலில் ஒரு சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய சம்ஸே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு பேசிக்காக வேணும் அப்படின்னா முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்கிறாங்க. பி வந்து ஏயை விட 60% திறமையானவர். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கில் என்ன போட்டிருப்போம் அப்படின்னா 2 மடங்கு திறமையானவர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 60%. ஸோ இந்த மாதிரி கணக்கும் அதே மாடலில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏபி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து திறமையானவர் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் டேலண்டை தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ டேலண்ட் அப்படியே போட்டுக்கோங்க. பி என்பவர் ஏயை விட 60%. அப்போ யாரு தான் டேலண்ட்னு கொடுத்துருக்காங்க? பி தான் டேலண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருடைய டேலண்ட் கொடுத்துருக்காங்களோ, இப்போ நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 100% இருக்கும். யார் திறமையானவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய வேல்யூ வந்து 160. ஸோ 100 கூட 60 வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்க, பி தான் ஏயை விட 60% திறமையானவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய வேல்யூ என்னது 160. அப்போ ஏக்கு என்ன போடணும் 100. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏபி அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டேலண்ட் தான் நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 60% திறமையானவர் அப்படின்னா 100 கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 160ன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ பி தான் திறமையானவங்க. பியோடைய டேலண்ட் எவ்வளவு 160. ஏயோடைய டேலண்ட் வந்து 100. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ண இங்கே என்ன கிடைக்கும்? ஸோ 5 8ன்னு கிடைக்குது. இதை நம்ம அடுத்தால என்ன பண்ணுவோம், டேஸா மாத்துறதுக்கு நம்ம அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். 8 இங்க வந்து 5, அதுக்கப்புறம் எக்ஸ் போட்டு எழுதுவோம். 8x 5x. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிச்சிடுறாங்க. அப்போ ஏயோடைய வேலை நாட்கள் கொடுத்துட்டாங்களா? அப்போ 8x உடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 8x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 4ஆல கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும், இங்க வந்து 3 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 3/2. அப்போ எக்ஸோட வேல்யூ 3/2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி மட்டும் தனியா செய்யக்கூடிய வேலை நாட்கள். அப்போ எக்ஸோட வேல்யூவை 5xல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர். அப்போ என்ன வரும் 5 × 3/2. ஸோ 15/2. 15/2ன்னா நமக்கு என்ன வரும் 7 நாட்கள். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதில் வந்து 2 மடங்கு அந்த மாதிரி நம்பர்ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாங்க. ஸோ யாருக்கு வந்து யார் திறமையானவங்கன்னு கொடுத்துருக்காங்களோ 100 கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 160ன்னு இதை போடணும். ஏக்கு வந்து 100 தான். ஸோ அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு நம்ம டேஸா மாற்றும் போது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் போட்டுட்டு நம்ம அதே ஃபார்மேட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க ஏ மட்டும் கொடுத்ததுனால நான் 8xக்கு நேரா 12 எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரில இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கணக்குல பாருங்க, ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்யக்கூடும். ரஹீம் என்பவர் ராமை விட 50% திறமையானவர். ஸோ இப்போ இங்க 2 பேரை பத்தி கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ராம், இன்னொருத்தர் வந்து ரஹீம்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதுல வந்து யார் திறமையானவங்கன்னு கொடுத்துருக்காங்க, ரஹீம் தான் ராமை விட 50% திறமையானவர். அப்போ 50% அப்படின்னா ரஹீமுடைய வேல்யூ நம்ம எப்படி எடுக்கணும் 150ன்னு எடுக்கணும். ஸோ ரஹீமுக்கு நேரா 150 போட்டுக்கோங்க. ராமுக்கு நேரா இப்போ என்ன வரும் 100 தான் போடணும். ஸோ 50% திறமையானவர் அப்படின்னா இவங்க 100ஆ இருந்தாங்கன்னா இவங்க வந்து 150ஆ இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ண இங்க என்ன கிடைக்குது 2 கிடைக்கும், இங்க வந்து 3 கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது டேலண்ட். ஸோ டேலண்ட்டை நம்ம எதா மாற்றணும் டேஸா வந்து மாற்றணும். அப்போ டேஸா மாற்றும் போது இங்க என்ன கிடைக்கும் 3, இங்க வந்து 2. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராம் ஒரு வேலையை 15 நாட்களில். இப்போ நம்ம டேஸா மாற்றினதுக்கு அப்புறம் எக்ஸ் போடுவோமா, இங்க 3xன்னு வச்சுக்கலாம், இங்க வந்து 2xன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ராம் ஒரு வேலையை 15 நாட்கள்ல. அப்போ ராமுடைய வேல்யூ எத்தனை 3x. அப்போ 3x உடைய வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க 15ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 5ஆ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்க என்ன வரும் 10 நாள். ஸோ ராம் ஒரு வேலையை 15 நாள்ல முடிச்சாங்க அப்படின்னா ரஹீம் மட்டும் செய்யறதுக்கு ஆகும் நாட்கள் எத்தனை 10 நாட்கள். ஸோ அவ்வளவுதான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி மடங்குகள் கணக்குல இதே மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதுவும் அதே மாடல் தான். ஸோ ஒரே மெத்தட்ல பண்ணும்போது நம்மளுக்கு வந்து குழப்பாது, நிறைய இது ஞாபகம் வைக்க வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோல வந்து வேற கணக்கு வந்து பார்க்கலாம்.